அமேன். ரூத் நகோமிக்கு பின்னாடி போனதுக்கு காரணம் சொத்துக்காக போகல. என் மாமியாருக்கு பின்னாடி போனோன்னா எனக்கு சொத்து கிடைக்கும்ன்றதுக்காக போகல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடைய இடத்தில் நானும் மரணம் அடைவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் என்ன பண்ணாதுன்னா உங்களை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. ஒரு நல்ல எண்ணத்தோட அப்போ அந்த வயல்வெளியில பொறுக்க போகும்போது இந்த ஓனரை நம்ம கைக்குள்ள போட்டுறணும், இந்த ஓனர்கிட்ட கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா பார்க்கணும், அந்த எண்ணத்தோட போகல. எனக்கும் எங்க மாமிக்கும் இப்ப பசிக்குது, நான் போய் ஏதாவது கொஞ்சம் கோதுமை எடுக்க வர போறேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவங்களுடைய நோக்கம் சரியானதா இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தாரா இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரிடத்துல பழகினாலும், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு எது ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு எது கரெக்டா இருக்கணும்னா, என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கேட்கல? பக்கத்துல ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய நோக்கம் சரியா இருக்கட்டும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, உங்க நோக்கம் சரியா இருக்கட்டும். உங்க நோக்கம், ஆமே. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் முடிஞ்சா சொல்லுங்க, நோக்கம் சரியா இருக்கட்டும். ஆமேன். அவர்களை விழத்தள்ளுவதே நம்முடைய குறியா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மையை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. எப்பொழுதுமே உண்மையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் ஒருவேளை மறக்கிறது போல இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் நிச்சயமா கைவிடவே மாட்டார். நான் நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கிறேன், என் மனசாட்சிப்படி நான் எந்த துரோகம் யாருக்கும் பண்ணல, என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வாழுங்க. உங்க பட்சத்துல ஆண்டவர் இருந்து உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.